ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவதானிய தோசை பார்க்க போகிறோம். நவதானியன்னா அதில் 9 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கணும். இல்லை என்னென்ன ஆட் பண்ணிக்கோ பார்த்திங்கன்னா கேவரு, கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் வெள்ளை சோளம், அப்புறம் கம்பு, கருப்பு உளுந்து, அப்புறம் நரிப்பயிறு. எல்லாமே இதில் ஒரு கப்பு தான். நரிப்பயிறு, கொள்ளு பயிறு. இந்த நரிப்பயிறுங்கிறது வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் விற்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளோட சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுமா. ஸோ இதான் அந்த நரிப்பயிறு. அப்புறம் வரகரிசி, சாமரிசி, கொஞ்சம் கொள்ளு, எல்லாமே ஈக்குவல் ரேஷியோஸில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு, அரிசி இதில் மற்ற அரிசிலாம் போட்டிருக்கனால பச்சரிசி, இட்லி அரிசிலாம் எதுவும் போட தேவையில்ல. ஸோ இதை நல்லா ஒரு 4 to 5 hours வந்து 6 hours கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஏன்னா இது நல்லா ஊறணும். அந்த கருப்பு கவுனி அரிசிலாம் 8 hours ஆகும் ஊறுறதுக்கு. ஸோ இதோட சேர்த்து போட்டு அரைக்கிறதுனால உங்களுக்கு 6 hours ஊறினா போதும். ஸோ இது எல்லாமே டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் ரைஸ் இருக்காது. ஸோ அந்த நரிப்பயிறுங்கிறது சுகர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுமா. அது ஜஸ்ட் ஒரு 35 rupees என்னமோ தான் அது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கப் போட்டு, ஆனால் தோசை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ரொம்ப பொறுமையாக தான் வேகும். நம்ம நார்மல் தோசை மாதிரி உடனே வேகாது. இந்த தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஸோ இந்த குண்டாவில் வந்து உங்களுக்கு அரை குண்டாவில் வந்து வந்திருந்தது. ஸோ நைட் ஒரு தடவை, மார்னிங் ஒரு தடவை, அடுத்த நாள் நைட் வரைக்கும் இங்கே 4 பேர்த்துக்கு இது ஆளுக்கு ஒரு 3 தோசை 4 தோசை வந்துச்சு. ஸோ தோசை இந்த மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. இது ரொம்ப புளிச்சிடுது. அதனால நீங்கள் 1 day தான் வச்சுக்க முடியும். ஸோ 2 daysலாம் இது வச்சுக்க முடியாது. ரொம்ப புளிச்சிச்சுன்னா கீழே தான் தூக்கி போடணும். அதனால் இந்த குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணாவே போதும். ஸோ ஒரு பெரிய ஃபேமிலினா இது 2 வேளைக்கு வரும். நைட்டு ஊற்றிக்கலாம், காலையில் ஊற்றிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து நைட்டு ஊற்றிட்டு காலையில் ஊற்றினேன். அப்புறம் அடுத்த நாள் நைட்டு எனக்கு மட்டும்தான் இருந்தது. ஒரு 3 தோசைக்கு தான் மாவு இருந்தது. சரியாக போச்சு. ஸோ இதுக்கு சட்னியோ சாம்பாரோ, இதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ரொம்ப மெதுவாக தான் வேகும், சீக்கிரமாக வேகாது. ஸோ இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் தோசை. இது நம்ம ராகி கம்பு தோசை மாதிரி தான் இருக்கும். பசங்களும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா, தனியாக பயிரெலாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி தோசை சுட்டு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. இதுக்கு பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ இதை ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் தோசை. இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்தது. பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்து, கருப்பு கவனி அரிசிலாம் போட்டதுனால தோசை இந்த கலரில் இப்படி தான் ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் போராடணும். இதே மாதிரி ஒரு கம்பு தோசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக தான் கம்பும் அரிசி போட்டு நார்மல் தோசை இல்லை, அரிசியே போட தேவையில்ல டயபெட்டிஸ்க்கு. ஓ, ஒரு 30 to 35 தோசை வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் 3 தோசை தான் சாப்பிடுவேன். ஸோ அவங்க ஆளுக்கு 3 தோசை சாப்பிடுவாங்க. இவங்க அப்பா மேபி 5-6 தோசை சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா 35 to 40 தோசை வரும். அதில் வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அந்த கருப்பு கவுனி அரிசியில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நார்மலாகவே நம்ம குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி இது தோசையிலையும் அப்படி தான் கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இதிலே கொஞ்சம் வேணால் ஆனியன், கடுகு பருப்பு தாளித்து, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து ஊற்றினாலும் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடை மாதிரி இருக்கும் இந்த தோசையும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதெல்லாம் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த தோசை.